பார்வதி தேவி அப்படின்னும் போது என்ன? ஆதிசக்தி அப்படின்னு சொல்றோம். சோ ஆதிசக்தி அப்படின்னும் போது சொல்லணும்னா காஸ்மிக் எனர்ஜி. சோ காஸ்மிக் எனர்ஜியை தான் நம்ம ஆதிசக்தி அப்படின்னு சொல்றோம். சோ பார்வதி தேவி என்ன செய்வாங்க? முழுக்க முழுக்க தியானம். அவங்க தியானம் செஞ்சு அற்புதமான அந்த காஸ்மிக் எனர்ஜிய உள்வாங்குறாங்க. அந்த அந்த சக்தியை உள்வாங்கி வாங்கி அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்களே ஒரு ஆதிசக்தி. ஆதிசக்தி திரும்ப தியானம் செய்யறாங்க. அப்ப நம்ம எல்லாம் இன்னும் எவ்வளவு செய்யணும்? சோ அந்த சக்திய இந்த உடலுக்கு நம்ம கொடுப்பதற்கு அந்த அற்புதமான வழிதான் பார்வதி தேவி வழங்கிய தியானம். அந்த தியானம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எப்போ தியானத்துல உட்கார்றோமோ டன்ஸா நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது நமக்குள்ள குவியும். சோ இவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் போதுதான் நம்ம ஹெல்தியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இன்னும் எல்லா விஷயங்களையும் சக்சஸ்ஃபுல்லாகவும் நம்ம இருக்கிறோம்.